பரிசுத்த தேவனே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். தேவரீர், உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே பிரசங்கிக்கப்படட்டும். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர் அபரஞ்சி பூசணத்துக்கும் பொன்னாபரணமாகிய அபரஞ்சி பூசணத்துக்கு சரி என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அவ்விதமாய் தேவனை விளையேற பெற்றவுடைய சத்தியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்படட்டும். கேட்கிறவர்களாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரங்களை நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை காணப்பட பண்ணுங்க. அது இருக்கிற வெளியிலிருந்து அங்கங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீ பேசுவீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிருபையும் உங்களோடு கூட தங்கி இருப்பதாக. இந்த நாளிலே நமக்கு இந்த நாளில் தான் முதல் முறையாக நான் நினைக்கிறேன், காலையில் மாலையிலையும் நமக்கு மற்ற இடங்களையும் ஒளிபரப்பப்படணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன முயற்சியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை அனைவரும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதையும் ஆசீர்வதித்து தருவாராக. வேதத்தில் பொதுவா இந்த சபையினுடைய நோக்கமே என்னவென்றால், கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையுமே வெளிப்படுத்துவதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். ஏனென்றால், சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஏனென்றால் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமையும் கலைந்து போடக்கூடிய ஒரே இடம் சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்பதனாலே அவருடைய மரணத்தின் சாயலையும் அதனை தொடர்ந்து பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை விளங்க செய்யும் முகாந்தரமாய் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் பிரகடனப்படுத்த தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சத்தியங்களை தாண்டி வேறு ஒரு பூரணமான பலி இந்த பூமியிலும் சரி, எந்த அண்ட சராசரங்களிலும் இல்லை இல்லை இல்லவே இல்லை. அதனால இன்னைக்கு தேவையானது குறித்து, மனுஷனுக்கு தேவையானது அது தேவை இது தேவைங்கிறத காரியங்களை குறித்து உலக பிரகாரமான சரீரத்துக்கானவைகளை ஆதி அப்போஸ்தலர்கள் எங்கே பிரசங்கிக்கவில்லையோ அதே போல நாங்களும் எங்கேயும் சரீரத்துக்கானவைகள் உலகத்துக்கானவைகளை குறித்து பேசாமல் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் குறித்தே பிரசங்கிப்பது இந்த ஊழியத்தினுடைய தரிசனமும் மேன்மையும் ஆகும். அதனால வேதத்தை சத்தியத்தை சத்தியமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பாக்கியமான இந்த நிலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில் இருக்கிற சில சகோதரர்களும் இதே சத்தியத்தையே இந்த இடத்திலேயும் இந்த சபையிலையும் மற்ற இடங்களிலையும் பிரசங்கிக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட எங்கள் மத்தியில் உண்மையாவே சாயல்புரத்திலிருந்து கூட இங்க வந்திருக்கிறாங்க அருமையான அண்ணன், எனக்கு ரொம்ப நல்ல நெருக்கமான நண்பர். அவங்களும் கூட அருமையான சகோதரி, எனக்கு மூத்த சகோதரர் ஜெபசின் அவர்களும் இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாவே வாஞ்சியோடு கூட நம்மளோடு ஐக்கியப்பட்டிருக்காங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட இந்த செய்திக்கான தலைப்பு ராகாபும் வலு சர்ப்பங்களும் என்கிற வலு சர்ப்பமும் ராகாபும் வலு சர்ப்பமும் என்கிற இந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். அது என்ன ராகாபும் வலு சர்ப்பமும் என்று நாம் பார்க்கும்போது இந்த செய்திக்கு ஆதாரமாக வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51 9 மற்றும் 10 ஆகிய 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது, நீக்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. 9ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஏன்னா 9 10 2 வசனங்களையும் சொன்னேன். எலும்பு எலும்பு பலன்கொள், எலும்பு எலும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ.
அதனை தொடர்ந்து வேதம் சொல்றது, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகி சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ என்று இந்த 2 வசனங்களை குறித்து நாம் இங்கு கவனிக்கிறோம். இந்த 2 வசனங்கள்ல 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், எலும்பு எலும்பு பெலன்கோல் அப்படின்னு சொல்லி கர்த்தரின் புயமே என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இங்கு எழுதுகிறார், ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ராகாப் என்பது யாரை குறிக்கும், வலு சர்ப்பம் என்பது யாரை குறிக்கும் என்பதெல்லாம் உங்களோடு நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இங்க ஏன் இந்த எடுத்த உடனே எலும்பு எலும்பு பெலன்கோல் என்று அவர் சொல்ல வேண்டும்? இந்த 2 வசனங்களை தொடர்ந்து வரக்கூடிய 11வது வசனத்துல அப்படியே அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்படியே மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களாம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை குறித்த அந்த கூட்டத்தாரை குறித்து வேதம் சொல்லுது. ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அது சொல்லி சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்கிற காரியங்களை நம்ம இங்க கவனிக்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். அதனாலதான் அந்த வசனம் 11ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது அப்படியே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அப்படியே. அப்போ தேவ ஜனம் ஒரு காலகட்டத்துல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தது. அப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனம் எத்தனையோ ஆண்டுகளை, எத்தனையோ தலைமுறைகளை கடந்து இந்த நாளில வந்து விட்டது. எங்க ஏசாயாவுடைய நாட்களுக்கு வந்து விட்டது. நமக்கு தெரியும், ஏசாயா நாட்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகல. மோசையின் நாட்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்கள், எகிப்து எனும் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 430 வருஷம் அடிமைத்தனம் இருந்தது. அப்ப இந்த அடிமைத்தன வீட்டுல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்களோ அப்படியே நீ எலும்பு 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 பெலன்கோல் கர்த்தரின் புயமே, பூர்வ நாட்கள்ல எழும்பினபடி எலும்பு என்று சொல்லி அவர் பேசுகிறார். அதைத்தான் இந்த 51வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எலும்பு என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனம் அந்த நாட்கள்ல எவ்விதமா எழும்பினதோ அதே போலதான் இந்த ஏசாயா நாட்கள்லையும் வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனம், அந்த தலைமுறை, அதே தலைமுறை கிடையாது. இது எத்தனையோ தலைமுறைக்கு பின்னால வந்துட்டாங்க. நீ எலும்பு என்று சொல்லி சொல்லுகிறார். இதனுடைய பின்னணி என்னங்கிறது உங்களுக்கு நான் தெளிவா உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படின்னா, ஏசாயா காலத்துக்கு பிற்பாடு இந்த சபை எனும் இஸ்ரவேல் ஜனமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக ஏதுவாய் இருந்தது. அதனால்தான் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளாய் நாம் இங்கே கவனிக்கிறோம். அது ஏசாயா நாட்கள்ல ஏற்பட்ட அந்த ஒரு சிறைப்பிடிப்பு அல்ல, அது எரேமியாவின் நாட்கள்ல ஏற்பட்ட சிறைப்பிடிப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் போதும் கூட பாபிலோனிய சிறைப்பிடிப்பு 3 நேரங்களில் நடைபெற்றது. நான் ஏற்கனவே சொல்லினால் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். யோயாக்கீம் எனும் ராஜாவின் நாட்கள்ல முதலாவது சிறைப்பிடிப்பு உண்டானது. அதனை தொடர்ந்து யோயாக்கீம் எனும் ராஜாவின் நாட்கள்ல 2வது பாபிலோனிய சிறைப்பிடிப்பு உண்டாயிருந்தது. அதனை தொடர்ந்து 3வதும் கடைசியான பாபிலோன் சிறைப்பிடிப்பானது செதேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்தது என்பதை நீங்களும் நானும் நன்கறிவோம். ராஜாக்கள் மற்றும் நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக இங்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த 3 விதமான சிறைப்பிடிப்பும் ஏசாயா நாட்கள்ல அல்ல, எரேமியாவின் நாட்கள்ல தான் நடந்தது என்பதை, நிகழ்ந்தது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எரேமியாவுக்கெல்லாம் முன்னாலேயே தீர்க்கதரிசனம் சொல்லும்படி எழுப்பப்பட்ட மனிதர் தான் இந்த ஏசாயா. ஏசாயாவுடைய நாட்கள்ல பாபிலோன் சிறைப்பிடிப்பு குறித்த தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேல் அந்த யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும், அது எவ்விதமா திரும்பி வரும் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் எகிப்தின் சிறையிருப்பு குறித்து பேசுகிறார், எகிப்தின் அடிமைத்தனத்தை குறித்து பேசுகிறார். எலும்பு எலும்பு பெலன்கோல் கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எலும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று மட்டும் சொன்னது மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது நீதான் சொல்லி சொல்லும் போது இது எதை குறித்தது அப்படிங்கிறது நீங்க தெளிவா விளங்கிடணும். இது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் வெளியே வந்ததை குறிக்கிறது. நல்ல ஞாபகம். அப்போ இது எல்லாமே எழுத்தின்படி, லிட்டரலா. இப்ப நமக்கு பாபிலோன் சிறைப்பிடிப்பு உண்டா? எழுத்தின்படி பாபிலோனுக்கு எல்லாரையும் சத்துரு கொண்டு போவானா? கண்டிப்பா கிடையாது. அப்ப இது எந்த முகாந்தரமாய் தியானிக்கப்பட வேண்டும்? அதனாலதான் நீங்க அதுக்கு அடுத்த வசனம் 11ல வாசிக்கும் போது,
அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவார்கள். இந்த சீயோன் என்பது எழுத்தின்படி சொல்ல போனால் அது எருசலேமில் இருந்த ஒரு பட்டணம், ஒரு நகரம், சீயோன் நகரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு தெரியும். வேதமே நமக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல எபூசியருடைய ராஜா தாவீதை நோக்கிய விதமாய் சொல்லுகிறார், நீ தாவீதே, உன்னால் என்ன செய்ய முடியாது, இந்த பட்டணத்தில் பிரவேசிக்க முடியும், நகரத்தில் பிரவேசிக்க ஆகாது என்று சொல்லி குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் அதற்கு அடுத்த வசனத்துல தாவீது சீயோன் கோட்டை என்ன செய்தானா? பிடித்தான். அது யாருடைய நகரமாயிற்று? அது தாவீது நகரமாயிற்று என்று அடுத்த வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆக இது எதை குறிக்குங்கிறத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அப்ப உண்மையாகவே எழுத்தின்படி இந்த சிறைப்பட்டு போகக்கூடிய இஸ்ரவேல் ஜனமானது திரும்ப எந்த தேசத்துக்கே திரும்பி வந்துடும். 70 வருஷ சிறைப்பிடிப்புக்கு பிறகு எந்த தேசத்துக்கே திரும்பி வந்துடும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டும் நான் திரும்பி வர பண்ணுவேன் அப்படிங்கறத ஆண்டவர் வாக்குரைக்கிறார். இதுதான் எழுத்தின்படியான அர்த்தம். இன்னைக்கு நமக்கு எழுத்தின்படி பாபிலோனிய சிறைப்பிடிப்போ அல்லது எகிப்தின் அடிமைத்தன வீடோ நமக்கு இல்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். அப்ப இது எதுதான் குறிக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில அடிமைத்தனம், சிறைப்பிடிப்பு என்றெல்லாம் இது கூறுவது எல்லாமே மாம்சம், உலகம், பிசாசு என்கிற இந்த 3 அமைப்புக்குள்ளானது என்பதை மறந்து விட வேண்டாம். நீங்க எழுத்தின்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒன்றுமே தூத்துக்குடி தாளம் நகர் நேருக்காலனி சபைக்குன்னு சொல்லி ஒன்றும் கூட இங்க கிடையாது எழுத்தின்படி. அப்ப எல்லாமே ஆவிக்கேற்ற பிரகாரமா தியானிக்கப்படுவதற்கு நமக்கு திருஷ்டாந்தங்களாக இவைகள் எல்லாம் சம்பவித்திருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல 1 கொரிந்தியர் 10:11 முதல் 10 வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனம் எவ்விதமா எகிப்தின் அடிமைத்தனத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்படையான், ஞானஸ்தானம் பெற்ற காரியம், ஞான போஜனம், ஞான பானத்தை அனுபவித்த காரியங்கள், அதற்கு பிறகு பரீட்சை பார்த்து ஆண்டவரிடத்தில் வந்த தண்டனையை விதமாய் பெற்றுக் கொண்டார் என்கிற காரியங்கள் எல்லாம் 10 வசனத்துல காண்பித்து கொடுத்துட்டு 11வது வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 10:11 சொல்லும் போது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தின், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது இக்கால திருச்சபைக்கு, இக்கால சபைகளுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, படிப்பினை உண்டாகும்படி, சீர்பொருந்துதல் உண்டாகும்படி, சில சுத்திகரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிய வேண்டும். ஆக ஏசாயா மூலமா ஏசாயா 51வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் எழுத்தின்படியான இஸ்ரவேலை குறித்தது என்று நினைப்போமானால் வெறும் கதையாக, வரலாற்று சம்பவமாக அறிந்து கொள்ளலாமே தவிர ஒரு வெளிப்பாடும் கிடையாது. அப்ப இது எப்படி நம்ம எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது எதை வெளிப்படுத்துகிறது, இதனுடைய திருஷ்டாந்தம் என்ன, எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீங்க அதை நம்ம இந்த 9, 10, 11 ஆகிய வசனங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக இதே அதிகாரம் முதல் 2 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இதே ஏசாயா 51 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட சுரவின் குழியையும் நோக்கி பாருங்கள். முதல்ல நோக்கி பார்க்க சொல்றார். நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நீங்க எங்க இருந்து எடுக்கப்பட்டீங்க, நீங்க எங்க இருந்து தோண்டி எடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி அவன் நோக்கி பார்க்க சொல்றார். அப்படி பார்க்க சொல்லும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு கண்மலை, ஒரு பெரிய பாறை இருக்கு, அதுல ஒரு கல்லை வந்து உளியிட்டு அல்லது ஒரு மிஷின் போட்டு அப்படி தொலையிட்டு என்ன செய்றாங்க, அப்படியே உருவி எடுத்தாங்கன்னா அது எதை குறிக்குன்னா வேறு பிரிக்கப்படுகிறது. அது வரைக்கும் அதோட இணைஞ்சது இப்ப வேறு பிரிக்கப்படுகிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் இது எதுக்காக உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த நீதியும் ரட்சிப்பும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த நீதியை பின்பற்றின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா, இந்த நீதியை குறித்து அவர் பேசுகிறார். நீங்க 4ஆம் வசனத்துல பார்க்கும் போதும் 4:5 அதுல விசேஷம் 5ஆம் வசனத்துல பார்க்கணும், என் நீதி என் ரட்சிப்பு என்று அங்க சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துல நீதியை குறித்து பேசுகிறார். 6ஆம் வசனத்துல நீதி மற்றும் ரட்சிப்பு குறித்து பேசுகிறார். இந்த நீதி ரட்சிப்பு தொடர்ந்து வருகிறத பார்க்கும்போது நீதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இரட்சகரும் அவர்தான்.
கர்த்தர் தான் நமக்கு ரட்சிப்பு என்பதையும் வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எதுக்காக ஏன் நீங்க நீதியும் ரட்சிப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றீங்க அப்படின்னா, இப்ப 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க, இப்ப தெளிவா நம்ம விளங்கிக் கொள்ளலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லும்போது, அப்ப நம்முடைய தகப்பன் ஆபிரகாம், உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இப்ப நம்மள சாரால் தான் பெற்றெடுத்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுதான்னு கேட்டா ஆமா. ஏன்னா கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள், சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லி அங்கு சொல்லப்படு. 26 தான் நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 4:26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் யார் தான் தாய் சொல்லுங்க? சாராள். ஏன்னா அந்த 24ல இருந்து நீங்க கவனிச்சாதான் தெரியும், அந்த இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள். அப்போ இஸ்மவேலை பெற்ற ஆகாரும் ஈசாக்கை பெற்றெடுத்த சாராலும் 2 ஏற்பாடுகளாம் என்று வேதம் சொல்லுது. வசனத்தை நல்லா கவனிச்சாதான் நம்ம அந்த சத்தியங்கள் புரிய முடியும். அதுல ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடுன்னு சொல்லி அடுத்து தொடர்ந்து சொல்றார். அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அவள் ஆகார் என்பவள் தானே. 24 அப்படி வருது. அதனை தொடர்ந்து 25 தொடர்ந்து பார்க்கும்போது, அவள் இப்பொழுது அடிமைப்பட்டு இருக்கிறாள். இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அவள் தன் பிள்ளைகளுடனே கூட அடிமைப்பட்டு இருக்கிறாள். அவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அதனை தொடர்ந்து சொல்றார், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவர். இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்ப புதிய ஏற்பாட்டு கால சபையை பெற்றெடுத்தது யாருன்னு சொல்றார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாராள்னு சொல்றார். இது தெளிவா பைபிள்ல இருக்கு. அதனாலதான் நீங்கள் நானும் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சகோதரரை நாம் ஈசாக்கை போல எந்த பிள்ளைகளா இருக்கிறோம்? வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நாம் சொல்றது யாரதான் சொல்றாரு? சபை, புது உடன்படிக்கையின் சபையை குறித்து சொல்ற, உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிறார். நீங்கள் நான் எழுத்தின்படி எனக்கு சில யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்களும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு தெரியணும், தேவனுடைய சத்தியம் தெரியணும். அதாவது ரோமர் 2வது அதிகாரம் 28, 29 ஆகிய 2 கடைசி வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 2வது அதிகாரம் 28, 29 வாசிக்கும் போது, அதாவது புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். 29 நினைக்கிறேன். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் என்று வேதத்தில் தெளிவா வாசிக்கிறோம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். அது என்ன ஆவியின்படி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆவியின்படி அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் கலாத்தியர் 4வது அதிகாரம் 29 வாசிக்க வேண்டியது வருது. 29 வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை பாருங்க, அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருது. இப்ப சொல்லுங்க, இதுல மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் யாரெல்லாம்? மாம்சத்தின்படி பிறந்தவன் யார்? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன் ஈசா. இந்த 2 வரையும் காமிச்சு கொடுக்க. அப்ப ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனா உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:29. அப்போ ஆவியின்படி உண்டாகிறது தான் சாராளுடைய சந்ததி. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி. அதுதான் ஆபிரகாமின் சந்ததியா கிறிஸ்துவின் சந்ததியாக அறியப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டு இருந்தது என்று சொல்லி கூட இதே ரோமர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றார். ஆமா, 7ஆம் வசனம் 8 இல்ல 7ஆம் வசனத்துல சொல்றார், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் அவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே என்று ரோமர் 9:7 வாசிக்கிறோம். அப்ப ஆவியின் படி அப்படின்னு சொல்லும் போது அது எந்த சந்ததியை தான் குறிக்கிறதா புதிய ஏற்பாட்டு சத்தியம் சொல்லுது? சாராளுடைய சந்ததி. இப்ப நீங்க அந்த வெளிச்சத்துல நீங்க ஏசாயா 51 பார்க்கும்போது இது எனக்கு வேண்டிய சத்தியங்களை தான் வெளிப்படுத்தி காட்டுகிறது. பாபிலோனிய சிறைபிடிப்பு, எகிப்தின் சிறைபிடிப்பு, எந்த சிறைபிடிப்பா இருக்கட்டும், எந்த அடிமைத்தனமா இருக்கட்டும், இன்னைக்கு பாபிலோன் எதை காண்பிக்கிறது என்றால் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், அருவருப்புகளுக்கு அடையாளம்.
வேற ஒண்ணும் இல்ல. பாபிலோன் சொன்னா உடனே பாதாளத்துக்கு போக வேண்டாம். பாதாளத்துல நம்ம குடியிருந்துட்டு இருக்கோம் இல்ல, இந்த பூமியில நம்ம சுற்றி நல்லா கவனிச்சு பாருங்க, பயங்கர அருவருப்பு இருக்கு. சபைக்கு போறேன்னு சொல்றான் 2 மணி 3 மணி இருக்கு. சபை நடத்துகிறேன்னு சொல்றான், அவனுக்கு 2 மனைவி இருக்கு. இந்த 4 வீட்டுல போன பல இது சொல்றாங்க, பயங்கரமா இருக்கு. பாபிலோன்ல தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பாபிலோன்ல நீங்களும் நானும் எவ்விதமான சீயோனை கண்டடைகிற ஒரு அனுபவத்தை தான் இங்கு வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் உங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை பெற்ற ஆகாரம் உடல, உங்களை பெற்ற அப்ப சாராள் நம்மளை பெற்றிருக்க. அதான் நாங்க சொல்ற, அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள், அவள்தான் நம்மளுக்கு தாய் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உடனே தாய் தகப்பன் தேவன் தான் அப்படின்னு உடனே போயிருவீங்க. இது ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு தாய் ஆகார் கிடையாது. மாம்சத்தின்படி பெற்றெடுக்கிறதுக்கு, மாம்சத்தின்படி நீங்களும் நானும் நடப்பதற்கு உங்களையும் என்னையும் பெற்றது ஆகார் அல்ல, ஆவியின்படி நடப்பதற்கு நீங்களும் நானும் சாராளுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே அறியப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன் சாராள் சொல்றீங்க? ஏன்னா ஆகாருடைய கர்ப்பம் ஒண்ணு சாகல. ஆகாருடைய கர்ப்பம் செத்தா ஜீவன் வந்துச்சு இல்ல. ஏன்னா அது ஆபிரகாமுடைய சந்ததியாக இன்னைக்கு அறியப்படுது. இஸ்ரவேல்ட யாராவது கேட்டாங்கன்னா, இஸ்ரவேல் அங்கேயும் சுத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாரான் வண்ணாந்தரத்துல வில்வித்தைகளை வல்லவனானன் என்று வேதத்துல ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல வாசிக்கிறோமே. அவன் பாரான் வண்ணாந்தரத்துல வில்வித்தையில வல்லவனாவே இருக்கட்டுமே. யாராவது கூப்பிட்டு அவனை கேட்டாங்கன்னா, இப்போ உன்னை பெற்றது யாரு, உன் தகப்பன் யாரு, நீங்க எந்த சந்ததின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவன் ஆபிரகாமின் சந்ததி தான் சொல்லுவான். அதனாலதான் பவுல் தெளிவா ஆவியானுடைய நடத்தின்படி இவ்விதமா சொல்றாரு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த ரோமர் 9:7 போட்டிருக்கு, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஏன் பிள்ளைகள் அல்ல? அது தொடர்ந்து சொல்ற, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, சொல்லப்பட்டிருந்தது. அப்ப நான் இதை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆகார் அல்ல, சாராள். ஏன் உங்களுக்கு எனக்கும் இந்த பிள்ளை, இந்த சாராள் ஆவியின்படியான சந்ததி அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாமின் சந்ததி அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? நல்ல ஞாபகம், ஆபிரகாமின் சந்ததி ஆவியின்படியான சந்ததின்னு சொல்லி தான் கலாத்தியர் 4 அதிகாரம் எத்தனை வசனத்துல போட்டிருக்கு? 29 தெளிவா இருக்கு. இது காண்பிக்கப்படுறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, சிம்பிளா சொல்லியிருந்தேன், சாராளுடைய கர்ப்பம் செத்தது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது. அடிக்கடி கேட்டதுனாலும் நம்ம இந்த இதெல்லாம் முகவுரையை தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சாராளுடைய கர்ப்பம் செத்து, அதுல இருந்துதான் அவர் அந்த கர்ப்பம் பலனடைஞ்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 11:11 போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி எப்படி எழுதப்பட்டிருக்கு? எபிரேயர் 11:11 எழுதப்பட்டிருக்கு. 1 தான், 4 போட்டுக்கங்க, அவ்வளவுதான், மறக்காது உங்களுக்கு. நம்பர் 1 சந்ததி இங்கதான் இருக்கு. நம்பர் 1 சந்ததி 1 போட மாதிரி எபிரேயர் 11:11 அழகா இருக்கு. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து. பாருங்க, செத்து போன கற்பம் இப்ப என்ன ஆகுது? சத்தமா சொல்லுங்க, பலன் அடைந்து. The dead womb became alive அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அது இப்போ கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று இதன் சொல்லுது. அப்ப இந்த ஜீவன் வெளிப்படுது. மறித்த கற்பத்திலிருந்து ஜீவன் வருது, அதே கற்பத்திலிருந்து ஜீவன் வருது. இதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம், இதெல்லாம் முகவரினாலதான் திரும்பவும் சொல்றேன். ரோமர் 4வது அதிகாரம் 22, 23, 24, 25 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அப்போ மேல 19ல ஆபிரகாமுடைய சரீரம் அவனுக்கு ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் போது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? அன்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நிச்சயமா நிறைவேற்றுவார். என்ன வாக்குத்தத்தம்? செத்து போனதுல இருந்து ஒரு உயிர் வரும். இதான் அந்த வாக்குத்தத்தம். உனக்கு நான் ஈசாக்கு தருவேன், உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திர வழியா இருப்பான்னு சொல்லி ஆதியாகமம் 15 அதிகாரத்துல தெளிவா பேசிட்டார். அந்த சத்தியத்தை நம்ம இன்னும் அறியாம இருக்க கூடாது. நல்ல கவனிங்க.
அவர் உங்களை பெற்ற தாய் என்று சொல்லும் போது நம்ம எல்லாம் ஆவியின்படி பிறந்தவர்கள் என்பதை வேத வசனம் தெளிவா சொல்லுது. அது எப்படிதான் வருது? அந்த ரோமர் 4 அதிகாரத்துல என்ன கவனிக்கிறோம்? அது அவனுக்காக மாத்திரம் 23 வசனம் நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல தான் சொல்றாரு, நம்முடைய இயேசுவை, அதாவது மரித்தோரிலிருந்து கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும். பாத்தீங்களா? அப்ப இந்த சந்ததி எதை குறிக்கு பாத்தீங்களா? அவர் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார். அதனாலதான் நான் முதல்ல இந்த செய்திக்கு முகமுறையாக உங்களுக்கு சொன்னேன். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொன்னேன், இந்த சபையானது கிறிஸ்துவின் மரணத்தையும் ஒரு உயிர்த்தெழுந்த சாயலை மாத்திரம்தான் பிரகடனப்படுத்தும். ஏனென்றால் ஆதி அமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் அந்த சாயல் தான் இருக்கு. நீங்க நோவாவின் பேலை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஆபிரகாமின் சந்ததி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நீங்க ஏனோக்கே எடுத்துக்கிட்டாலும் அதான் காரியம். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று எழுதுகிறார். அப்ப ஏனோக்கு போல தேவனோடு தேவ சமூகத்துக்கு உள்ளே போய் தேவனோடு நடக்கணும். அந்த இடத்துக்கு வரதா இருந்தாலும் கிறிஸ்துவின் மரணம் இல்லாம ஒரு கதை நடக்காது. வேதம் சொல்றது ஈனாக் வாக்ட் வித் காட்னு இருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தான்னு இருக்கு. அப்படின்னா தேவனை எங்க உள்ள போக முடியும்? மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகணும். அதற்கு யாருடைய திரைதான் கிழிக்கப்படுது? யாருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படுகிறது? இயேசுவனுடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது. அப்ப ஏனோக்கா இருக்கட்டும், விசுவாசத்தினால ஏனோக்கு, விசுவாசத்தினால நோவா, பேலையும் அதுதான் குறிக்கும். அவரோடு கூட பேலையும் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது என்று சொல்லும் போது பேலையும் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் 1 பேதுரு 3:20 மற்றும் 21 காண்பிக்கப்பட்டதுனால, அப்போ எல்லாமே A to Z எல்லாமே கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். நமக்கு ஒரே செய்தியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒருவேளை நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நீங்க இதை கேட்டுக்கிடலாம். இதை தவிர வேற எதையும் பேசுறது இல்லை. அப்படின்னா நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல மட்டும்தான் இருக்கீங்களா? இயேசு பிலாத்து ஏரோதுன்னு ஒப்பு கொடுத்தது போல அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை மட்டும்தான் பிரசங்கிக்குவேன் கேட்டா அப்படி இல்லை. அது அன்னைக்கு நடந்தது, சம்பவமாக இந்த பூமியில் அரங்கேறியது. ஆனா அது குறித்த சத்தியங்கள், வெளிப்பாடுகள் தான் ஆதி அமத்திலிருந்து வெளிப்படுத்த வருகிறது. நீங்க அதை தொடர்ந்து கேட்கணும், இங்க வரணும். இங்க வந்து கேட்டா ஒரு 7-8 செய்தி கேட்டா உங்களுக்கே தெரிஞ்சு, ஒரு 7-8 செய்தி கேட்டீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க, அப்பா உண்மையாகவே இந்த 2 சாயலை தவிர வேற ஒரு சாயல் இங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். இது 100க்கு 100 உண்மை பிரியமானவர்களே. மோசேயின் இடத்துலயும் சரி, முச்செடியின் இடத்துலயும் சரி, யோசுவா, காலேப், நீங்க எவ்வளவு கொண்டு வந்தாங்க, ஏன் அக்சாலே கொண்டு வந்தாலும் அவள்கிட்டயும் என்னதான் இருக்கு. காலேபின் குமாரத்தியாக அக்சாலை கொண்டு வந்தாலும் அங்கேயும் அதுதான் இருக்கு. எஸ்தரை கொண்டு வர போறீங்களா, கோரேஸ், எல்லார்கிட்டையும் இந்த வெளிப்பாடை மட்டும்தான் தேவன் காண்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா இதுதான் பூரணமான சாயல், நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷன். பாருங்க, தேவனே என்ன செய்யறது தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல வீழ்ச்சி உண்டாச்சு பாத்தீங்களா? அவருக்கு தெரியாதா? ஆதாம் ஏவாள் மட்டுமா விழுந்து போனாங்க? கிடையாது. ஆதாம் ஏவாள் மூலமா முழு சந்ததியுமே, உலகம் முடிவு வரைக்கும் பிறக்க போகிற அத்தனை சந்ததியுமே எப்படிதான் பிறக்க போகுது அவருக்கு தெரியும். எப்படி பிறக்க போகுது? பாவத்துலதான் பிறக்க போகுது. பாவி, அவனுக்கு சம்பளம் மரணம் அப்படிங்கறத தேவன் நீதியா தீர்ப்பை கொடுத்துட்டார். ஏன்னா மரணம் உண்டாயிட்டு, பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்துல பிரவேசித்தது என்று சொல்லிதான் ரோமர் 5:12 வாசிக்கிறோம். அப்ப பாவம் மரணம் உண்டாயிட்டு. இப்ப தேவனுடைய சிந்தையில இருந்த ஒரே திட்டம் என்ன தெரியுமா? ஸ்திரீயின் வித்து தான். இதை தவிர அவருக்கு வேற எந்த திட்டமும் கிடையாது. நான் ஒரு 500-1000 தூதர்களை அனுப்பி நான் இந்த இதை சரிப்படுத்த போறேன் சொன்னாரா? அப்படிதான் சொன்னாரா? இல்ல. பல தீர்க்கதரிசிகளை நான் கொண்டு வந்து இறக்க போறேன், எல்லாம் குமாரனுக்காக வந்தவங்க தான். ஸ்திரீயின் வித்தை காமிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிழலாட்டமான நிழல் படங்கள், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய முடியாது பிரியமானவர்கள. அப்ப தேவனுக்கு தெரியும் இவங்க வீழ்ச்சி அடைந்தது, இவங்க ஒரு குடும்பம் மட்டும் வீழ்ச்சி அடைந்தது இல்ல, அத்தனையும் அந்த அத்தனையும் சரிந்து போக வச்சுட்டாங்க. ஒரு சீட்டு எப்படி இருக்குன்னு கட்டுக்கிட்டா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைல் அடிக்க வச்சிருக்காங்க. ஒன்னு உருவும்போது அவ்வளவு விழும் பார்த்தீங்க. அதே போல இவங்களுடைய விழுகை என்பது ஒட்டுமொத்த உலக குடிகள், ஒட்டுமொத்த பூமியினுடைய குடிகளுக்கும் விடுதலை காண்பிக்குதா இல்லையா? காண்பிக்குது. அதான் பைபிள் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்ப இத சரிப்படுத்துறதுக்கு அவருக்கு உண்டான ஒரே திட்டம் என்ன தெரியுமா? ஸ்திரீயின் வித்து தான். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இவ்வளவுதான். இதுதான் தீர்வு.
அவருக்கு கிடைக்கிற தண்டனை தான், இதைதான் தீர்வு வைக்கிறார். வேற எதுவும் அவருக்கு திட்டத்துல கிடையாது. ஏன்னா ஆதீனத்துல அதுதான், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லிதான் வெளிப்படுத்தல் 13:8 எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் எவ்வளவு அழுத்தமாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இது இங்க மட்டும் இல்ல, இந்த நேர்காணல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில மாத்திரம் இல்ல, எல்லா இடங்களிலும் இதுதான். ஏன்னா அதைதான் காமிச்சு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி வருகிறார். எல்லா பகுதியிலுமே கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சாயலுக்கு. ஆக இந்த ஏசாயா 51வது அதிகாரம் என்பது உங்களுக்கு எனக்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிறது. அதனாலதான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று 2ஆம் வசனத்துல காண்பித்து கொடுக்கிறார். இப்ப என்னை எப்படி என்னை பெற்ற சாராளை நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என்னை எப்படி என் தாய் பெற்றெடுத்தாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஹிஸ்டரி வச்சிருப்பீங்க, என் தாய் வந்து எப்படி பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி. இப்ப எனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என் தாயெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, வயிற்றுல இருக்கும்போது மருந்து மாத்திரெல்லாம் எடுத்து ஊசிலாம் போட்டு இந்த பிள்ளை வேண்டாம், ஏன்னா நம்ம வீட்டில் 3வது கடைசி, இந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா தீர்மானிச்சாங்க. இந்த பிள்ளை வேண்டாம், ஏன்னா அது சத்துரு ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் பாருங்க. 2 பிள்ளைகள் வந்தாச்சு, 3வது முதல்ல வேண்டாம்னு நினைச்சு செஞ்சிருக்க வேண்டியது. கருத்தறி உண்டாக்கி இருக்கலாங்க. எப்போ உண்டாக்குறாங்கன்னா 7 மாசம் 6 மாசம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஊசி போட்டாங்க. வெறும் வயிற்றுல இஞ்சி கடைகள் அதை சாப்பிட்டு எல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க. அப்படியும் போகல, அதை மிஞ்சி வந்தா கூட அவன் வந்து ஒரு ஊனமா தான் பிறப்பான். ஆனா எப்படியும் கேட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியல. ஆண்டவருடைய இரக்கம், இதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா இந்த நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்ன பாருங்க, என்னை பெற்ற சாராளை நான் பார்க்கும்போது, உங்களை பெற்ற சாராள் பார்க்கும்போது எனக்கு என்ன வெளிச்சம் கிடைக்குன்னா, அவருடைய கர்ப்பம் செத்ததிலிருந்து உயிர் வந்துச்சு. அதைத்தான் ரோமருக்கு எழுதும்போது அவர் சொல்றார், கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். இதைத்தான் சாராளுடைய கர்ப்பம் காண்பிக்கிறதுன்னு சொல்லும்போது, ஆவியின்படி பிறந்த சாராளின் சந்ததியானது, ஆவியின்படி சாராள் பெற்றெடுத்த ஈசாக்கானது புது உடன்படிக்கையில யாரதான் குறிக்கி? சபை, கிறிஸ்துவின் சந்ததி. ஈசாக்கை போல பிள்ளைகளா இருக்கிறோம். ஈசாக்கோட உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். உடன் சுதந்திரர் என்று வேதம் சொல்லுது. உங்களையும் என்னையும் உடன் சுதந்திரர் என்று எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 3 மற்றும் 4 வசனங்களை பார்க்கும்போது, கிறிஸ்துவுடனே நீங்களும் நானும் உடன் சுதந்திரராய் இருக்கிறோமா? எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்படுகிறார் என்றால், நீங்களும் நானும் அவரோட கூட உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். ஈசாக்கை போல சகோதரரே, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தோட தான் ஏசாயா 51வது அதிகாரத்தை நீங்க தியானிக்க வேண்டும். அப்போ சபையை குறித்த வெளிப்பாடு என்ன? பாபிலோனிய சிறைப்பிடிப்புல இருந்து அது வெளியே வரப்போகுது. அதுக்குதான் முதல் கட்டமா என்ன சிறைப்பிடிப்பை பத்தி பேசுறாருன்னா, எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தருடைய பொய்யமே. இந்த இடத்துல ஏன் கர்த்தருடைய பொய்யமே சொல்லி ஏசாயா 51:9 வசனம் நமக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனத்துல சொல்லப்படுறதுன்னா, பொதுவா கர்த்தருடைய பொய்யம் என்பது சபையை குறிக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்க சொல்லிட்டேன். ஈசாக்கு அவரோடு உடன் சுதந்திரர். அப்ப ஈசாக்கோடு இணைக்கப்பட்டவர்கள். நான் முன்னாலே சொன்னாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். என் குமாரனை எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்பதை நீங்க எடுக்க வேண்டாம். ஓசியா 11:1 கவனிச்சீங்கன்னா, 1:1 யோசியா 11:1 கவனிச்சீங்கன்னா, அது உண்மையாவே இஸ்ரவேலை தான் குறிக்கும், யூதா ஜனத்தை தான் குறிக்கும். இல்ல நம்ம மறுக்கல. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த போது நான் அவனை நேசித்தேன், என் குமாரனை எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அங்க வந்து ஓசியா 11:1 சொல்லுகிறது. உண்மையாவே 430 வருஷம் அடிமைப்பட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுதான் குறிக்கணும், இல்ல நான் சொல்லல. ஆனா அதே காரியத்தை நீங்க புதிய ஏற்பாடு, அதே வசனத்தை புதிய ஏற்பாடுல மத்தேயு 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்த்தா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இயேசுவானவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததை சித்தரித்து காண்பிக்கிறது. அப்ப இது இஸ்ரவேல் ஜனம் மட்டும் சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவ தான் அதுக்கு முக்கியமா பிரதிபலித்து காண்பிக்கிறது என்பதை நீங்கள் நான் பார்க்க. அதே போல இந்த கர்த்தரின் பொய்யம் என்று சொல்லும்போது, இதை தாண்டி நீங்க வரும்போது 53வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இதே ஏசாயா 53:1 நீங்க கவனிச்சீங்கன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவருடைய பொய்யம், கர்த்தருடைய பொய்யம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த கர்த்தருடைய பொய்யத்தை இங்க யாரை குறித்தும் பேசுற இருக்கும், தொடர்ந்து யாரை குறித்தும் பேச போறாரு. இந்த பொய்யம் யாருக்கு வெளிப்பட்டது? உண்மையாவே உலக பிரகாரமான சபைகளுக்கு இல்லை, உண்மையாவே
விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் உண்மையாவே, இந்த சில சபைகள் தான் உண்மையில இந்த சத்தியத்தை தாங்கிக் கொண்டு தழுவிக்கொண்டு வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவையில் நினைக்கிறேன். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அப்ப இந்த கர்த்தருடைய பொய்யம் என்று சொல்லும்போது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கி, அப்ப அவரும் எகிப்திலிருந்து வந்தார் அப்படிங்கறத குறிப்பதற்கு அடையாளமாக இருக்கு. அப்ப அவரோடு கூட சபை என்ன செய்கிறது என்றால் பயணிக்கிறது. அதனால்தான் எலும்பு எலும்பு என்று சொல்லி தமது ஜனத்தை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தருடைய பொய்யமே, இதுல எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். அவருடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியை குறித்து தான் இது அடையாளப்படுத்துதுங்கிறத மறந்து விடாதிருங்கள். எப்படி எலும்ப சொல்றது தெரியுமா? அதுதான் நீங்க கவனிக்கணும். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்புன்னு சொல்லி, அந்த முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறை என்ன தெரியுமா? அதைத்தான் சொல்றார், ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அப்புறம் மகா திரளான தண்ணீர்களை வற்றி போக பண்ணினதும். மகா திரளான தண்ணீர் எது? எந்த கடல்? உங்களுக்கு சொல்லணும், என்ன கடல்? செங்கடல். செங்கடலே வற்றிச்சு. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த செங்கடல் வற்றி போனது உண்மையாவே இது எந்த வழியை குடிக்கும் தெரியுமா? ஞானஸ்நானம். அவர்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணப்பட்டார்கள் என்று 1 Corinthians 10:2 வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார் சமுத்திரத்தினால். இவங்க உள்ள கிராஸ் ஆகி அங்க கடந்து போறாங்க. பழைய அந்த எகிப்தியரை அவரை வரைக்கும் அடிமைப்படுத்தி வந்த அந்த எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்தாங்க. அவ்வளவு மூடிச்ச பழைய வாழ்க்கை மூடப்பட்டு புதிய ஜீவனுக்காக போகிறார்கள். இனி நீ கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை. பழைய மனுஷன் மரித்து போகிறான். உன்னை பின்தொடர்ந்து வந்த அத்தனை வருஷம் 430 வருஷம் அடிமைப்படுத்தி இருந்த, அது நமக்கு எத்தனை வருஷமா எனக்கு தெரியாது. நானும் பல வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தேன், பாவ வாழ்க்கையில் இருந்தேன். அடிமைத்தனத்துக்கு அங்கு ஓய்வை உண்டாக்கினான். அடிமைத்தனத்திற்கு அன்றைக்கு முடிவு உண்டாக்கினான். அப்போ அதுதான் அந்த செங்கடல் 2 பிளந்து அப்படி மூடிச்சு. குவியல நிக்கி அப்படி மூடிச்சு. அப்ப உள்ள போய் அவங்க அப்படி மூடுற. அப்ப அதனால மேகம் மேல மேகம் இருக்கு, கீழே குவியல் இருக்கு. அப்படி கம்ப்ளீட்டா மூடுறாரு. இதுதான் அவர் சொல்றாரு, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். சமுத்திரம் எப்படி ஆயிட்டு தெரியுமா? இப்போ எப்படி ஆயிட்டு இப்படி குவியல நிக்கி, மேல மேகம் இருக்கு. அப்ப மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அப்ப கவர் ஆயிட்டு பார்த்தீங்களா? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இவங்க அப்படியே நுழைஞ்சு போனா இவங்களுக்கு வழி உண்டாயிட்டு நினைக்கிறேன். ஆமா, ஞானஸ்நானத்துல தேவன் என்ன செய்தா? அவரோடு கூட நம்மை அடக்கம் பண்ணி அவரோடு கூட எழுந்தருள் செய்தான்னு சொல்லிதான் கொலோசியர் 2:12 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? அடிமைத்தனத்தை ஆண்டவர் முறிக்கிறார். அடிமைத்தனத்தை கர்த்தர் மூழ்கடிக்கிறார். எகிப்தில் உள்ள ஏதாவது ஒரு ஜீவனாவது வெளிப்படுச்சா? அது மூடினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு திங்களாவது அவுட் அவுட் அவுட். அவ்வளவுதான். டெட் தான், மரணம். பழைய மனுஷன் மரிக்கணும் பிரியமானவர்களே. அதனாலதான் இங்க என்ன சொல்றா, அது என்ன? ராகாபை துண்டித்தது வலு சர்ப்பம் சொல்றார். ஆண்டவர் சில இடங்களை கவனிச்சீங்கன்னா சில அடைமொழியோடு கூட பேசுவார். வேதாகமத்துடைய மொழியை நீங்க அறியணும். இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணாங்க. அதான் மகா திரளான, சிவந்த சமுத்திரம் நீங்க எழுதல, மகா திரளான சொல்லி சொல்ற. தண்ணீரை வற்றி போக பண்ணினது நீதான் அல்லவா. அப்ப அதுக்கு முன்னால ராகாவை துண்டித்துன்னு சொன்ன, நீங்க ராகாப் சொன்ன எரிகோல பட்டணத்துல இருந்த ராகாப் நினைச்சுறாங்க. அது வேசியா இருந்த ராகாப். அவள் விசுவாசத்துக்குள்ள வந்து விட்டாள். அவள் காக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் சேதம் அடையாது இருந்தாள் என்று வேதம் சொல்லுது. இது அந்த ராகாப் இல்ல. ராகாபை துண்டிச்சிருவாங்களா? இந்த ராகாபை துண்டித்தது பெரிய காரியமா? இது அந்த ராகாப் இல்ல. ராகாப் என்பது என்ன? வலு சர்ப்பம் என்பது என்ன? பொதுவா அதாவது சொல்லுவாங்க, கவிதை நடையில சில அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுறது. நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா சில பகுதியில ஆண்டவர் வந்து சிலரை வந்து அதாவது வக்க பேரு பக்க பேர்லாம் இல்ல. அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா யோயாக்கீன் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் கோனியா அப்படின்னு சொல்லுவார். கோனியா, அவனை எக்கோனியான்னு பைபிள்ல இருக்கு, ஆனா கோனியானே சொல்லுவார். எங்க இதுல இருக்கு, அதுல எரேமியா 23வது அதிகாரத்துக்கு எடுத்து காமிக்க நேரம் இல்லை. எரேமியா 23வது அதிகாரம் கடைசி 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க அவனை கோனியான்னு சொல்லி தான் சொல்றாரு. அப்ப கோனியானாலும் எக்கோனியானும் ஒண்ணுதான். அப்போ சில ஒரு பட்ட பெயர் வச்சுக்கீங்களேன், அதாவது ஒரு போய்டிக்கா சொல்லுவாங்க, கவிதை நடையில சில பேர் சொல்றது உண்டு. இப்ப ராகாப் எதை குறிக்க அப்படின்னா எகிப்து. மறந்துடாதீங்க, ராகாபை துண்டித்தது என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனம் ராகாபை துண்டித்தது. வலு சர்ப்பம் என்பது பார்வோனை குறிக்கும். அப்ப ராகாப் இந்த வலு சர்ப்பம். அதான் அந்த செய்திக்கு தலைப்பண்ண முன்னமே சொன்னேன், ராகாபும் வலு சர்ப்பம். இவங்களுக்கு என்ன சம்பவித்தது? ராகாபை துண்டித்தார்கள், வலு சர்ப்பத்தை வதைத்தார்கள். இது உண்மைதானா? வசனத்துக்கு ஆதாரம் இருக்கா? நீங்க நல்லா கவனிச்சும் போது தெரியும். இந்த ராகாப ஆண்டவர் உண்மையாகவே எகிப்துக்கு அடையாளமாகவே காண்பிக்கிறார்.
நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 89 10ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். பாருங்க, நீ ராகாவை வெட்டுண்ட ஒருவனை போல் என்ன செய்து நொறுக்கினீர், உம்முடைய வல்லமையான புயத்தினால் சத்துருக்கள் என்ன செய்து சிதறடித்து. அதனைத் தொடர்ந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். அப்போ இங்க ஆண்டவர் ராகாவை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினேன் என்று சொல்லும்போது இது உண்மையாவே இது எகிப்துக்கு ஒரு அடையாளம் தான் ராகாப் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா இதே சங்கீதம் 87வது சங்கீதம் சொல்ற வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். நீங்க ராகாவுங்கிற ஸ்திரீ நினைக்காதீங்க, எகிப்தையும் பாபிலோனையும் குறித்து ஆண்டவர் பேசுறார். ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுக்கப்புறம் இதோ பெலிஸ்தரிலும் தீரியிலும் எத்தியோப்பியிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் என்றும் அங்கு சொல்லப்படுது. சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படுமா? அப்ப என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இன்னொரு இடத்துல கூட சங்கீதம் 74வது சங்கீதம் 74 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம், 13 வாசிங்க. 13, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டியது, ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தி. அடுத்த வசனம், தேவரின் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வண்ணாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்து ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டு மகா நதிகளையும். அப்ப இதெல்லாமே எதுக்காக சொல்லப்படுது? தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின், ஜலத்துல வலு சர்ப்பங்களா இருந்தது. ஜலத்துக்கு யார் வந்தா? பார்வோனுடைய சேனைகள் வந்தது. அதுதான் அதோடைய அடையாளம். ஜலத்தை ரெண்டு இடத்துல அழகா போட்டிருக்கு, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. அது ஆசாப்புக்கு கிடைக்கிற அந்த வெளிப்பாடை பாருங்க. சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தது எங்க சொல்லுங்க, எந்த புத்தகத்துல? யாத்திராமம் 14வது அதிகாரத்துல இருக்கு. அப்ப சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வலு சர்ப்பங்களின் தலைகளை, எதுல? ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை என்ன செஞ்சு உடைத்து. ஆண்டவர் எவ்வளவு சில அடைமொழியோடு கூட எப்படி பேசுறாரு பாருங்க. பார்வோனின் சேனையை கலங்கடித்ததை தான் இங்க இவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறார், வலு சர்ப்பம். அப்போ இந்த எகிப்து இந்த ராகா, அதை தொடர்ந்து இந்த வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ. இந்த வலு சர்ப்பம் சொல்லி சொன்னது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவன் தந்திரசாலி. அவன் இப்ப விடுவேன்னு சொல்லுவான், விட மாட்டான். எனக்காக வேண்டிக் கொள்ள விட்டுருது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பார்த்தா தந்துரும், அப்படின்னு விட மாட்டேன்னு நிற்பான். இல்ல நீ இப்ப விடுன்னு சொன்ன, ஆமா நான் ஏமாத்துவேன். வஞ்சிப்பான், சொல்லுவான் செய்ய மாட்டான், வஞ்சித்து கொண்டே இருக்கான். ஒரு இதுல அப்படிதான், இன்னொருதுல அப்படிதான். கடைசியா தான் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையுமே முடிவு கொண்டு வர்றார். அப்ப நீங்க இந்த வசனங்களை நீங்க விதமா பார்க்க வேண்டியது இருக்கு, இந்த வெளிச்சத்தோடு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ராகாவை துண்டிக்கிறது, வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. எவ்வளவு நேர்த்தியங்க சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, இந்த காரியத்தை செய்யும் போது, அதனாலதான் இந்த இப்படி நீ எழும்புனது போல எழும்பு சொல்ற. இதை தொடர்ந்துதான் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமை. இப்ப சொல்லுங்க, உண்மையிலே நித்திய மகிழ்ச்சி இந்த பூமியில கூடாரத்துல உண்டா? நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய் இருக்கு, இட்டர்னல் ஜாய் அல்ல எவர்லாஸ்டிங் ஜாய் இருக்கு, இந்த பூமியில உண்டா? இந்த பூமியில நம்ம வாழும் போதெல்லாம் எத்தனை காலம் வாழ போறோம்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போன 70 இல்ல 80, 100 சதம் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சதம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நித்திய மகிழ்ச்சி இந்த எழுத்தின்படி இந்த சரீரத்தில் கிடையாது. அப்ப நித்திய மகிழ்ச்சியை அடையக்கூடிய பாக்கியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார்.
ஏன்னா இந்த ஏசாயா 51 அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்னணியை நீங்க கவனிக்கணும்னா இது ஒரு கையில வச்சுக்கோங்க. ஏசாயா 51 ஒரு கையில வச்சுக்கொண்டு நீங்க எங்க பார்க்கணும்னா ஏசாயா 35வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கடைசி வசனமாய் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதே ஏசாயா 35:10 வாசிங்க பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஒரு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிக்கும். இது இந்த சீயோன், பூமியில் உள்ள சீயோனை குறித்து சொன்னதில்ல, அந்த பரம சீயோனை குறித்து சொல்லப்பட்டது. அதனாலதான் அதுக்கு மேலுள்ள வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டு உள்ளவன் அதில் என்ன செய்யறதில்லை, நடந்து வருவதில்லை. உலக பிரகாரம் நீங்க பாத்தீங்க, இது வந்து உண்மையில இங்குள்ள சீயோன் நினைச்சீங்கன்னா, இங்க சீயோன்ல யாரெல்லாம் இருக்க தெரியுமா? பாவிகள் இருக்காங்க, மாயக்காரர் இருக்காங்க, சபைக்கு சும்மா கடமை போறவங்க இருக்காங்க. சீயோன்ல பாவிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறதுன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்கு. இது கொஞ்சம் இதுக்கு முன்னால ஒரு பேப்பர் தள்ளி வாங்கல, ஒரு பேப்பர் மட்டும் தள்ளி வந்தா போதும். இந்த ஏசாயா நான் நினைக்கிறேன் 33வது அதிகாரம் ஒரு பேப்பர் மட்டும் அப்படியே திருப்புங்க. இதுல வாசிங்க 14 வாசிங்க. 33:14. சீயோன்ல பாவிகளா? இங்க தீட்டு உள்ளவன் அதிலே பிரவேசிப்பதில்லை இருக்கு. சீயோன்ல பாவிகள். ஆமா, இந்த பூமியில் அப்படிதான் இருப்பாங்க. இந்த பூமியில இப்ப பாவிகளுக்கும் இடம் இருக்கு. இல்ல சிட்டப்பட்டி பிரிக்கிறோம், சிட்டப்பட்டி கொடுக்கிறவங்களுக்கும் இல்லையா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிரச்சாரம் பண்றவங்களும் இங்கதான் நினைச்சுதான் சபைக்கு வந்து போய் தானே இருக்கீங்க இல்லையா? பூர்ணமான சபை எனக்கு காமிங்க, எங்கேயாவது காமிங்க. இங்கேயும் காமிக்க கஷ்டமா இருக்கு, ஏன்னா எனக்கு தெரியல. எல்லாரும் வாழ்க்கையை பார்த்தாதான் தெரியும், சும்மா சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, என்னையும் உட்பட்டு தான் சொல்றேன். எல்லாருடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா சொல்ல முடியும். இங்க சொல்லக்கூடிய சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரர் நடுக்க முடிக்குதான். சீயோனில் உள்ளவங்க தான் சீயோனில் உள்ள பாவிகள். உடனே மாயக்காரர் வெளியில் உள்ளவங்க கிடையாது. சீயோனில் உள்ள பாவிகள், சீயோனில் உள்ள மாயக்காரர், ரெண்டு ஜாத்தம் சொல்ற. நீங்க காரணமா பார்க்கலாம். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறான்னு சொல்லி ஒரு புள்ளி கமா வச்சிருக்க, இதுக்கு பேர் செமிகோலன். இதுக்கு பேர் கோலன் கிடையாது, செமிகோலன். கமாவும் கிடையாது. ஏன் செமிகோலன் வைப்பாங்க தெரியுமா? ஒரு வாக்கியம் வந்து தொடர்ந்து வர்றதுக்கு தான் என்ன செய்வாங்க தெரியுமா? கண்டினியூஷன் அப்படிங்கிறது தான் செமிகோலன் வைப்பாங்க. அப்ப செமிகோலன் வச்சு மாயக்காரர் நடுக்க பிடிக்குன்னு சொன்னா சீயோனில் உள்ள பாவிகள், சீயோனில் உள்ள மாயக்காரர். நம்ம அதனால குழப்பிக்கிட கூடாது. அப்ப நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்குங்கிறது எங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன், திருப்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிடும். இங்க பூமியில சஞ்சலம் தவிப்பு இருக்குங்க, உண்மையா இருக்கு. எங்கதான் உஷ்ணம் இல்லை, அலறல் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லைன்னு சொல்லி, கண்ணீர் இல்லை, அலறல் இல்லைன்னு சொல்லி எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அது அங்க, இங்க கிடையாது. இங்க அலறல் உண்டு, கண்ணீர், பாடு, நிந்தை, அவமானம், சிலுவை சுமந்து கொண்டுதான் போகணும். அப்படி சிலுவை இல்லாத கிறிஸ்துவ நீங்க ஏதாவது படிக்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்து, அது உங்களை வஞ்சிக்க கூடியது. இங்க ஏன் பார்வோனையும் எகிப்தையும் ராகாப் வலுசற்பன் சொல்லி இவ்வளவு துல்லியமா தெளிவா சங்கீத புஸ்தகத்துல இவ்வளவு தெளிவாகவும் காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நல்லா அறிந்துக்கங்க. இந்த வலு சர்ப்பத்தை யாராலையும் வதைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து என்ன சொன்னா சர்ப்பம் டக்கு டக்குன்னு தலை இணைச்சியும் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும், தலை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அதனுடைய முழு தன்மையும் முழு பலத்தையும் வலுவிளக்க பண்ணக்கூடிய ஒன்று நடந்தது. ஒரு நாள் இரவு ராத்திரி ஒன்று நடந்த, ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியது. ஒரு நாள் ராத்திரி பஸ்கா நடந்தது. அந்த பஸ்காவோட அவனுடைய ஆட்டம் எல்லாம் முடிவு பெற்றது. இதனாலதான் சொல்ற, வலு சர்ப்பத்தை வதைச்சிட்டுருங்க. ஒரு சர்ப்பத்தை போட்டு வதைச்சு எப்படி இருக்கும்? கொள்ளும் கொள்ளாங்க, வதைத்துட்டாங்க. ராகாபை துண்டித்தது. ராகாபை துண்டிக்கிறது, வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் நல்லவோ என்றால் வெளிப்பாடு என்ன? பேன் வந்ததுனால, வண்டு வந்ததுனால இல்ல. முதல்ல தண்ணி ரத்தமா மாறுது, தவளை வருது, அதுக்கப்புறம் 3வது வாத பேன் வருது, 4வது வாத வண்டு வருது. வலு சர்ப்பத்தை வதைக்கவும் முடியல, ராகாபை துண்டிக்கவும் முடியல. இன்னும் ஏமாற்றம். இன்னும் எத்தனை நாட்களோ, எத்தனை நாட்களோ, எத்தனை நாட்களோ. கணவர் மனம் திரும்பல, பிள்ளைகள் மாறல, அங்க இப்படி இருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள். பஸ்காவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
சிலுவை பற்றிய செய்தி வலுசற்பத்தை பதைத்து விடும் பிரியமானவர்களே, ராகாவை துண்டித்து விடும். என்னைக்கு நைட் அவங்க பஸ்கா அனுசரித்தாங்களோ முடிஞ்சது. 3வது வாத பேன், 4வது வாதம் வண்டு, 5வது வாதம் கவனிச்சீங்கன்னா கொள்ளை நோய், 6வது வாத கொப்புளங்கள், எல்லாம் இருக்கு பைபிள்ல. 7வது வாதை பார்த்தீங்கன்னா கல்மலை, 8வது வாத வெட்டுக்கிளி வருது. கல்மலைக்கு அப்புறம் 8வது வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் காரிருள் உண்டாகுது 9வது, 10வது வீட்டுல தலைப்பிள்ளைகள் எல்லாம் வாழ்வாங்க. தலைச்சின் பிள்ளை சங்காரம் கடைசியா நடக்கும். இந்த தலைச்சின் பிள்ளை சங்காரம் நான் சமயத்துல ஏன் பஸ்காவை தேவன் வச்சார் தெரியுமா? முதல் ஈற்று எல்லாம், தலையீற்றுகள் எல்லாம் என்னுடையது. முதல் பலனாக உங்களை என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டார். நல்ல கவனிங்க, நான் சொல்ற சத்தியங்கள் டைம் ஆயிட்டுனாலும் கொஞ்சம் வேகமா போறேன். யாத்திராகமம் 13 சொல்வார். 12வது அதிகாரத்துல பஸ்காவுடைய நியமத்தை குறித்து பேசுகிற ஆண்டவர் 13 எப்படி சொல்வார் தெரியுமா? இந்த பஸ்கா சமயத்துல தலையீட்டு எல்லாத்தையும் அவர் தமக்கிட்டு தெரிந்து கொண்டாரா இல்லையா? எகிப்தின் தலையீட்டு எல்லாம் அழியுது, இஸ்ரவேல் தலையீட்டு எல்லாத்தையும் அவர் எனக்கு தமக்கு நினைச்சாரு மீட்டுக் கொள்ள. இதுதான் சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்க. இதுதான் சிபிஎம்ல இந்த ஆர்டிகளே சொல்ல நினைக்கிறீங்க. சிபிஎம்ல தலையீட்டு காணிக்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. அறிவே இல்லாம எப்படி நடக்கு பாருங்க. ரொம்ப வேதனையா சிபிஎம்ல தலையீட்டு காணிக்கைன்னு வச்சிருக்காங்க. தலைப்புல ஊழியத்துக்கு அனுப்பணும், இல்லைன்னா அதை மீட்டுக் கொள்வதற்கு 22 சைக்கிள் 28 சைக்கிள் வெள்ளி சொல்லி இங்க பைபிள்ல இருக்கு. பழைய உடன்படிக்கை போது அந்த வெள்ளிக்கு அடையாளமா இத்தனை ஆயிரங்களை அவனுக்காக நீங்க சபை நடத்துற ஊழியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பெரிய ஆட்சிகளே இருக்கு. இல்லைன்னா அது சாபமா, அது பெரிய ஆபத்துல முடியும். எச்செடுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்ல போல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன் ஒரு ஊழியை, அதனாலதான் இப்பவும் சொல்றேன், நீங்க எங்களை மேன்மை நினைச்சிடாங்க. நான் மட்டும் இல்லை, சில சகோதரர்களா இந்த சபையை கிறிஸ்துவின் சபையை நடத்த அதிகமாய் பிரயாசப்பட்டு கொஞ்சம் பேர்னாலும் சத்தியத்தை அறியணும்னு சொல்லி வாஞ்சியோடு இது செய்து வருகிறோம். இங்க நான் ஒன்னு பெருமை நினைச்சேங்க. இங்க காணிக்கை பாட்டும் கிடையாது, காணிக்கை பெட்டி, காணிக்கை பை, காணிக்கை பற்றிய பிரசங்கம் எதுவுமே இங்க கிடையாது. ஏன்? இந்த உலகத்துக்காக அல்ல. இந்த உலகத்தினுடைய காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி, இது என்ன எப்படி, அப்படின்னா எப்படி சாப்பாடுன்னு கேட்காங்க. ஆதி அப்போஸ்தலர்கிட்ட கேளுங்க, போய் எப்படி சாப்பாடுக்கு என்ன செஞ்சாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க. எங்கிட்ட கேட்கீங்க? ஆதி அப்போஸ்தலர்ல எப்படி நடத்தினாங்க கேளுங்க. காணிக்கை எடுக்காம, காணிக்கை பெட்டி வைக்காம, பரிசுத்தவங்க எங்கெங்கயோ யாரோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தர்ம சகாய பணத்தை மட்டும் அவங்க சேகரிச்சு அனுப்பியிருக்காங்க. நம்மளும் மிஷனரிக்கு ஏதோ கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நம்ம சேகரிச்சு ஏதோ செய்யறோம், அவ்வளவுதான். அவ எங்க நடத்தினா அப்போஸ்தலர் தான் கேட்கணும். இந்த விசுவாசம் இல்லையா? எங்க ஊழியர்களை பார்க்கணும். ஊழியர் நடந்து வந்தார், அப்புறம் சைக்கிள்ல வந்தார், அப்புறம் சைக்கிள்ல இருந்து அப்புறம் பைக்ல வந்தார், பைக்குக்கு அப்புறம் கார்ல வந்தார், அதுக்கப்புறம் பிளைட்ல வந்தார், அதுக்கப்புறம் பாதாளம் என்னும் ரதத்தில் வந்தார். அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படியே கொண்டு போயிருந்தான் பாருங்க. உலகம் 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 எங்கேயோ கொண்டு போயிருந்தான். தயவு செய்து பிரியமானவர்கள, இந்த உலகத்தை துண்டிக்கணும். எலும்பு எலும்பு பெலங்கொள், கர்த்தருடைய சத்தம் வருகிறது. கர்த்தருடைய புயமே, நீ எப்படி எழுமணுமா? பூர்வ நாட்கள் எழுமது போல. பாருங்க, எந்த கால சரிபடி எத்தனை தலைமுறை ஆயிட்டு பாருங்க. அவர் கொண்டு வருது எப்படி கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? ராகாவை துண்டித்ததும் உற்சாகப்படுத்துறார், சபையை உற்சாகப்படுத்துறார். நீ பாபிலோன் சிறைப்படி போற உண்மைதான். பாபிலோனுடைய சுத்தி பாபிலோன் தான். உன்னை அரெஸ்ட் பண்ண கழுதையை வந்துட்டான், வந்துகிட்டே தான் இருக்கிறான். நீ அதுக்கு தப்புன்னா அவர் காமிச்சு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? பஸ்கா தலையிட்டு எல்லாத்தையும் மீட்டு கொடுறாரு. அதனாலதான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீ தலையிட்டுக்கு காணிக்கை கேட்காங்க பாருங்க. அழகா போட்டிருக்கு, எபிரேயர் 10:5 போட்டிருக்கு. எபிரேயர் 10:5 போட்டிருக்கு, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது 2 புள்ளி வச்சிருக்கு. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பிதாவை பார்த்து சொல்றாரு, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இருக்கு, அப்படித்தானே இருக்கு. எபிரேயர் 10:5 அப்படித்தானே இருக்கு. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா எபிரேய நாட்கள் எழுதுறார், கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பிதாவை பார்த்து சொல்றாரு, நீ பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? பழைய உடன்படிக்கை பலியையும் காணிக்கை எதிர்பார்த்து இருந்துச்சு. புதிய உடன்படிக்கை எதை எதிர்பார்க்க தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரம் வெளிப்படுதா.
அந்த சரீரம் அடிக்கப்பட்ட சரீரம், மரணத்தை தழுவின சரீரம், மரணத்தை ருசி பார்த்த சரீரம், அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம், 3 நாள் உயிரோடு எழுந்த சரீரம், பழைய மனுஷன் மரித்தல், பழைய மனுஷன் மரித்து போகிறது கிறிஸ்துவின் மரணத்தில், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அவருடைய சாயல் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கும் தோளுடையில உடுத்தினார். எவ்வளவு தெளிவா இருக்கு. எந்த மிருகம் அவங்களுக்காக அடிக்கப்படுது, கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ்னே இருக்கு. அவங்களுக்கு ஏற்படுத்த அவங்க தோல் உடற்கு பார்த்தீங்களா, அதுக்கு பைபிள்ல தெளிவா இருக்கு கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ். அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மிருகத்தினுடைய உடை, மிருகத்தை அடிச்சு அது பலியாகி அதனுடைய உடையை தான் அவர் உடுத்துறாரு. இதுதான் உண்மையான சாயல். அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரத்துக்கு நிழலா நிஜமா இல்ல, நிழலா ஒரு மிருகம் என்ன செய்வது, அடிக்கப்படும். அதே மிருகத்தினுடைய உடல் இங்க தரிப்பிக்கப்படும். அதைத்தான் ரோமர் 8:29 சொல்றாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இதுக்காக தான் முன்குறித்திருக்கிறார். நான் எதனால இந்த யாத்திராமம் 13 முதற் பலன் அனைத்தையும் அவர் மீட்டுக் கொள்றான்னு சொல்ல தெரியுமா? இந்த முதற் பலன் யாரு தெரியுமா? ஏதோ அந்த இஸ்ரவேலை நினைச்சிடாதீங்க. யாருதான்? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லலன்னா வசனம் காமிப்பேன். நீங்க எப்படி தைரியமா சத்தம் போட்டு கூட சொல்லிடுவீங்க. யாருதான்? முதற் பலன் கிறிஸ்து தான். அந்த முதற் பலன் அவரோடு கூட நாமும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கணும், முதற் பலன்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல. முதற் பலன்னா ஒருமையில வந்து அது கிறிஸ்து, முதற் பலன்கள் அப்படின்னா நம்ம தான். எல்லா இதுலயும் அவர் தான் முதற் பலனா நம்ம வச்சிருக்கிறாருங்க. சந்தேகம் இருந்தா யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்றது. எடுத்தீங்கன்னா ஒருத்தங்க வாசிங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு பாத்துக்கங்க, தம்முடைய சிருஷ்டிகளில் என்ன போட்டிருக்கு? நாம் போட்டிருக்க இல்லையா? நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கிறிஸ்து சத்திய வசனம், கிறிஸ்து சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த சத்திய வசனம் எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 1:13 இருக்கு. போங்க, போக வேண்டாம், டைம் ஆயிட்டு. எபேசியர் 1:13 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் வசனமாகிய, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே. அப்போ சத்திய வசனத்தை கேட்டுதான். இந்த சத்திய வசனம் யாரு பிரதிபலிக்கு? சத்திய வசனம் யாருதான்? கிறிஸ்து. அப்ப அழகா போட்டிருக்கு, நாம் அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. முதற் பலன்கள் அத்தனையும் அன்னைக்கு பஸ்கா நேரத்தில் அவர் மீட்டு கொண்டாரா இல்லையா? மீட்டு கொண்டார். அப்ப சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தார் என்று சொல்லும் போது, பஸ்கா எனும் பலியினாலதான் உங்களை என்னையும் ஆண்டு மீட்டு கொண்டார். உங்களுக்கு புரியுதா? ராகாவை துண்டிக்கிறதும் வலுசற்பத்தை வதைக்கிறதும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்தனாலும் இல்ல. எந்த இடத்துக்கு வந்து தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம பாஷையில சொன்னா எல்லாத்துக்கும் பார்வன் டிமிக்கி அடிச்சிட்டான். டிமிக்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல, டிமிக்கி கப்சா இலக்கணம் மாதிரி டிமிக்கி கொடுத்து அழகா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். வலுசற்பம் பார்த்தீங்களா? நழுவும். தேவன் இது உங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, அவனுடைய சம்பாஷன் உங்களால நிப்பாட்டே முடியல. ஆமா, எல்லாம் சொன்னாரு, இதை மட்டும் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க சாவதில்லை. தேவன் அறிவார். நீங்கள் புசிக்கினால நீங்க சாக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படுங்க, தேவர்களை கூட இருக்கு. அவனுடைய சம்பாஷனை நிறுத்த முடியாது. இந்த சம்பாஷனை போய்கிட்டே இருக்கு. மோசைக்கும் பார்வோனுக்கு இடையில, இந்த வலுசற்பத்துக்கும் மோசைக்கு இடையில இருக்கிற சம்பாஷனை நிறுத்த முடியல. அவன் சொல்றான், மோசை அதிர்ந்திருப்பார், என்னடா செய்வன் மாத்திட்டான். அப்பப்போ நினைச்சு மாறிக்கிட்டே இருக்கும். மாறும். வஞ்சனை. பஸ்காவை கொண்டு இந்த பாஸ்ஓவர் வந்து பாருங்க, எல்லாம் தூள்துளாயிடுச்சு. விடுதலை. அதான் சொல்றாரு, நீ முந்தின நாட்கள் எப்படி வந்து தெரியுமா? பஸ்காவின் மூலமா நீ ராகாவை துண்டித்தா, வலுசற்பத்தை வதைத்தா, அப்படி எலும்பு அப்படின்னு சொல்ற. அப்படி எலும்பு. இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு எலும்புன்னு எலும்பாதான் எலும்பு என்ன வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு மாய்மானம் பாருங்க. எலும்பு வெள்ளன்கோள். இது வேற ஒரு கருப்பொருளா இருக்கு. எலும்பு வெள்ளன்கோள். எதுக்கு எலும்பு? எப்படி எலும்பு அப்படி சொல்றீங்க? பூர்வ நாட்களிலும் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்புன்னு சொல்ற கர்த்தர். சொல்லிட்டு ஒவ்வொன்னா வர்ணிக்கிற. நீ அப்ப எப்படி எலும்புன்னு தெரியுமா? பஸ்கா
கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நிழலாட்டமாய் அனுசரித்த பஸ்கா புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அது யாரை தான் குறிக்கு? வெறுமனையா வீட்லயோ காட்டிலேயோ இருக்கிற ஆட்டுக்குட்டியை குறிக்குதா? கிறிஸ்துவ குறிக்குதா? கிறிஸ்து. இதான் சொல்ற, எலும்பு. இதை நீ செஞ்சு இல்ல, பாபிலோனிய சிறைபிடிப்பு வருது, நீ அதுக்கும் தப்பி சியோனுக்கு வரணும். இன்னைக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டது எங்க தெரியுமா? வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு இல்ல, டிமார்ட்டுங்களை சுத்தி போர் பார்க்கறதுக்கு இல்ல, குற்றாலத்துல போய் நல்லா குளியல் போட்டு வர்றதுக்கு இல்ல. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது நித்திய காணானுக்கு, நித்திய மகிழ்ச்சிக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். சியோனுக்கு வரணும். அதனாலதான் அப்படியே போட்டிருக்கு, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்னா இந்த பஸ்கா மூலம் தான் விடுதலை, மீட்பு. இந்த பஸ்காவை தொடர்ந்துதான் சியோனுக்கு வரக்கூடிய நிச்சயத்தை தேவன் இந்த வசனங்களை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு! தேவ ஜனம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. அது முதல் பகுதியில் நீங்க பார்க்கலாம், புளித்த மாவோடு அல்லன்னு சொல்ற. பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள், புறம்பே கழித்து போடுங்கள், அதை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அதுவரைக்கும் புளிக்க பண்ணிக்கிட்டே இருந்த அந்த மாவு எதுக்கு அடையாளமா பேசப்படுதுன்னா எகிப்து. ஏதோ நீங்க நினைச்சிருந்தீங்க இது அவங்க வீட்டுல புளித்த மாவுலாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எடுக்க சொல்லி யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்துல பஸ்காவி நியமத்துல ஆண்டு போகணும்னா சொல்லிட்டு வர்றாரு. வீட்டுல வந்து 7 நாள் அளவும் புளித்த மாவு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அவன் அடுப்புண்டு போ, ஜனத்திலிருந்து இராதபடிக்கு அறுப்புண்டு போகிறோம்னு சொல்லி நீங்க அப்படி கவனிச்சீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல போய் நீங்க செய்யுங்க, போய் புளிச்ச மாவெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படியே எடுக்க போறீங்க. இது அதை குறித்து இல்லை, புளித்த மாவை கழித்து போடுறாங்க. ஏன்னா ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப எதுக்காக இந்த பழைய புளித்த மாவை கலைந்து போட சொல்றாரு? அதுக்கு அடுத்த வசனத்துல அப்படிதான் சொல்ற. எதுக்காகனா அந்த பழைய புளித்த மாவு என்ன? பழைய 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 எகிப்து, பழைய வாழ்க்கை, பழைய அதிபதி, இந்த உலகம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மாம்ச இச்சைகள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். அப்ப மாம்ச இச்சைகளை முடிவு கட்டுறதும் சிலுவைதான், கிறிஸ்துவின் சிலுவைதான். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிற, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்னு சொல்ல இந்த பகுதியில உலகத்தை மாண்டு போக பண்றது என்னதுதான்? கிறிஸ்துவின் சிலுவைதான். நமக்கு எதிரடையாகும் கட்டளைகள், நமக்கு விரோதமாக இருந்த துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகள்ல சிலுவையின் மேல் வெட்டி சிறந்தான் இருக்குது. அதுல சிலுவையில் ஆணி அடித்து வெட்டி சிறந்தான் இருக்கு. அப்ப பிசாசுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் சகலத்தையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் ஜெயம் எடுக்கப்பட்டதும் எங்கதான்? சிலுவைதான். இப்ப பாத்தீங்களா? அப்ப அது பாபிலோனா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், மாம்சம், உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூன்றுக்கும் செக் வைக்கிறது, முடிவு கட்டுற ஒன்னே ஒண்ணு என்னன்னா நம்முடைய பஸ்கா, கிறிஸ்து, கிறிஸ்துவின் சிலுவை, அப்படி மரணமற்ற உயிர்த்தெழுதலின் சாயல். அவ என்னைக்கும் விடை கொடுத்தாங்க தெரியுமா? மக்கள் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன், இது எழுதப்படல, நான் அப்படி நினைக்கிறேன். மோசே, நீங்க முன்னாலேயாவது ஆரம்பத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? எங்களை ரொம்ப டைட் பண்ணா, இங்க அற்புதம் நடக்க நடக்க இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிடான் டைட் பண்றான், உங்களுக்கு நீங்க மெனக்கட்டு நீங்க இப்படி உங்களை சோம்பல் ஆயிருவீங்கன்னு சொல்லி வேலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவங்க உண்மையிலேயே போயிட்டு கூட நினைச்சா நினைக்கலாம், சொன்னாலும் சொல்லிருக்கலாம், தெரியல. பஸ்காவை ஒண்ணுமே கொண்டு இருக்கலாம் ஐயா. என்ன நீ பார்க்கணும், இந்த அற்புத அடையாளங்களினால அல்ல, இந்த அற்புதம் அடையாளங்களால் நீ விடுவிக்கப்பட முடியாது. பஸ்கா அனுசரிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் மரணம் அங்கே காண்பிக்கப்பட்டது. அனுசரிச்சாங்க பாருங்க, விடியுது, அத்தனை அடிமைத்தனமும் முடியுது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியுது. இந்த விடிவு அவங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு, அடிமைத்தன வீட்டுக்கே முடிவு கிடைக்காது பெரியமானவர்ல. அதனை தொடர்ந்து பஸ்கா தான் வருது சிவந்த சமுத்திரத்துல. அதான் அடுத்த ஒரு எழுதுறாரு, மகாத்திரளான தண்ணீர்கள் ஆகிய மகாத்திரளான தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போனதும் வற்றி போக பண்ணினதும் நீதான் அல்லவோ சொல்றாரு பாருங்க. நமக்கு இன்னைக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா, அன்னைக்கு பிரிச்சு உங்களுக்கு தந்தார்ல, கேளுங்க, தருவார், பலன்கொள், எலும்பு, வேலையை தந்தவர் உனக்கு என்ன செய்ய மாட்டார், 2 கடைகளை தர மாட்டாரா, எலும்பு. ரொம்ப நல்லா இருக்கும் உன்னுடைய ஜோடிக்கிற திறமை. பொய்யான பிரசிங், குற்றப்படுத்த நினைக்காதீங்க. இன்னைக்கு இப்படிதான் எலும்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எலும்பு, அன்றைக்கு உனக்கு இதை தந்தவர் உனக்கு இதை தர மாட்டாரோ அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்கள்.
நீ வைக்கை தந்தாரு, அன்னைக்கு நீ ஆண்டவருக்காக எழும்பினாயே, இன்றைக்கு உனக்கு அவர் தருவார், எழும்பு. போய் இப்ப எப்ப எழும்பு, எப்படி எழும்பு சொல்ல தெரியுமா? நீ வேற ஏதாவது போட்டு நினைக்கீங்களா? காடையை தந்தார், அன்னைக்கு காடை உனக்கு தந்தார், வண்ணாந்தரத்தில் எழும்பு அப்படி சொல்லி போட்டிருக்கிறா. ராகாவை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது. இதுதான் வலு சர்ப்பம். அதுக்கப்புறம் தலை எடுக்கவே முடியல, அவ்வளவு நச்சிட்டு பஸ்காவில். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் தலையெடுத்து வருவேன் வந்தான், கம்ப்ளீட்டா காலி பண்ற சிவந்த சமுத்திரத்தில். அதுவும் கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தது. அப்ப கிறிஸ்துவின் மரணம் பஸ்கா, அதை தொடர்ந்து வழியில எகிப்தர் ஒட்டுமொத்தமா கதை முடிக்கிறார். எங்க? அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். அந்த சமுத்திர ஜோமனோமா இன்றைக்கு இந்த ராகா மற்றும் வலு சர்ப்பத்தை குறித்து அன்று பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் நிலைநிற்போம். எழும்ப சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி எழும்பணுமா? இந்த பஸ்கா சிவந்த சமுத்திரம், நீ ராகாவை துண்டித்தாய். பஸ்காவின் மூலமாய் ராகாவும் வலு சர்ப்பம், ராகா துண்டிக்கப்பட்டது, வலு சர்ப்பம் வதைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து மகா திரளான தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது நீதான் அல்லவோ. அடுத்து அவர் அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை காமிச்சு கொடுக்கிறார். இதை சொல்லிட்டு தான் சொல்றார், அப்படியே இந்த அனுபவம் இல்லாமல் நீ சீயோனுக்கு வர முடியாது. 9ஆம் வசனத்தில் அவருடைய மரணமாகிய பஸ்கா காண்பிக்கப்படுகிறது. 10ஆம் வசனத்தில் சிவந்த சமுத்திரத்தை அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நான் பேசல, பைபிள் பேசுகிறது. இந்த 3 தான் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இவைகளின் மூலமாக இவைகளோடு அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். வேற எதுனாலும் வர முடியாது. அவர்கள் அன்னைக்கு அந்த கானானுக்கு என்று போனார்கள். இன்னைக்கு இந்த பரம கானானுக்கு வர வேண்டுமானால் கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது மூலமா தான் சொல்றார். நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். 9:10 கவனிச்சோம். ஏசாயா 51:9-10 கவனிச்சோம். ஆனா 11 எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? அப்படியே. வேற இதன்படி போகாதீங்க பிரியமானவர்களே. நீ வேற இதன்படி சீயோனுக்கு திரும்ப முடியாது. நித்திய மகிழ்ச்சிக்குள்ள போக முடியாது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க போக முடியாது. சஞ்சல் அடைந்திராதீங்க. ஐஸ்வர்யவனை போல சஞ்சல் அடையக்கூடிய இடத்துக்கு போயிடாதீங்க. முந்தின நாட்கள் எழும்பினது போல எலும்பு 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 பலன் கொள். இந்த சத்தியங்களை கொண்டு நீ பலன் கொண்டு நில்லு. எகிப்து நாட்கள்ல, எகிப்தில் இருந்து வெளியே வந்த மோசே நாட்கள் எழும்பினாய். இன்னைக்கு இந்த பாபிலோன் சிறைபிடிப்பு இருக்கு. நீ எலும்பு, நாளை முட்டியும் முட்டியும். எதை வச்சு சபையை திடப்படுத்துகிறார் என்று பாருங்கள். எதை வச்சு சபையை பலப்படுத்துகிறார் என்று பாருங்கள். எதை கொண்டு, எந்த சத்தியத்தை கொண்டு, எந்த சத்தியத்தை கொண்டு. அது கேட்டது எத்தனை அற்புதங்கள் எலியா மூலமாய், எலிசா மூலமாய், எத்தனை எத்தனை எத்தனை. அது ஒன்றையும் சொல்லல. சீயோனுக்கு வருவதற்கு இவைகள் மட்டும் நான் பிரியமானவர்களே. அவருடைய மரணம், அவருடைய பழைய மனுஷன் மதித்து விட்டானா, அவருடைய அடக்கம், என்னுடைய பழைய வாழ்க்கை மற்றும் பழைய மாம்சீக தன்மை கொண்ட, பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டானா, அவருடைய உயிர்த்தெழுதல், ஆதாம் மறைந்து பெண்ணின் ஆதாமாகிய கிறிஸ்து என்னில் வெளிப்படுகிறாரா? இந்த சத்தியங்களை வைத்துதான் சபையை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட, வேற எதுவும் கிடையாது. பாட்டு பாடினவங்க கிடையாது. முந்தி நாட்கள்ல பாட்டு பாடினிய, யாத்திரை 15 பாட்டு பாடினிய, அது சொல்லல. காடைகளை சாப்பிட்டு வந்திய, அதை சொல்லல. வஸ்திரம் பழமையாக அதெல்லாம் சொல்லல. வஸ்திரத்தை குறித்து, ஒரு சரித்து கணக்கு குறித்து இங்க பேசல. குமாரனுடைய மரணம், குமாரனுடைய அடக்கம், குமாரனுடைய உயிர்த்து, இதை வைத்து சபையை எழும்ப பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எழும்ப பண்ணுகிறார். நீ சீயோனுக்கு வர வேண்டியவள், நீ சீயோனுக்கு வர வேண்டியவன். எழும்ப பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறதீங்க. வேற ரூட் கிடையாது. இதை தாண்டி வெளியே போகாதீங்க. உங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு வழி கிடைச்சிடும். அவங்க எப்படி பெற்றெடுத்தாங்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சீயோனுக்கான வழி பிறந்து விடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நெருக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க நம்ம அர்ப்பணம் செய்வோம். நன்றி ஆண்டவரே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்து. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்து. என்னை சேர்த்திட வருவேன் என்றால் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றால் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே துங்குகிறார். சிறுமை அடைந்தே துங்குகிறார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்து. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்து. என்னை சேர்த்திட வருவேன் அந்த சீயோனுக்குள்ள உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. என்னை சேர்த்திட வருவேன் என்றால் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீ தட்டி எழுப்புகிற முகாந்தரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு பரம சீயோன் உண்டு. அந்த சீயோனுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டோம். ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய மீட்பின் பாதை. இதுதான் கர்த்தரால் மீட்கப்படுவதனுடைய லட்சணம் இதுதான் என்பதை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக போதித்தீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறைகள் எழும்பினபடி எழும்புகிறோம். இந்த பூர்வ தலைமுறை, பூர்வ பாதை இன்னைக்கு புதிய தலைமுறை என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை என்று இல்லை, பூர்வ தலைமுறை தான் எங்களுக்கு தேவை.
புதிய தலைமுறை என்று சொல்லி எதையோ காண்பித்து, கலர் கலரா லைட்டிங்கை காண்பித்து, புது புது பாடல்களை காண்பித்து எழுப்பிக் கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற கூட்டம் இருக்கிற சமயத்திலே பூர்வ தலைமுறை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். பூர்வ தலைமுறைகளில் எழும்பினபடி எழும்பு. நன்றி தகப்பனே. அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிழலாட்டமாய் மரணத்தினுடைய அடக்கத்தினுடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தில் கடந்து வந்து சீயோனை சுதந்தரித்தது எப்படியோ அப்படியே நாங்களும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன். எழும்பு, எழும்பு, பலன்கொள், பலன்கொள். கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? சிவந்த சமுத்திரத்தையும் அகாத நீராகிய ஆழமான சமுத்திரத்தையும் வற்றி போக பண்ணினதும் நீதான் அல்லவோ? நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட இந்த வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. சீயோனுக்கு வேற வழி கிடையாது. நித்திய மகிழ்ச்சியை கண்டடைவதற்கு வேறு வழி இல்லை, இல்லவே இல்லை. நன்றி செலுத்துகிறோம். அசைக்கிறபடி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நமது நாட்கள் பூர்வ பாதைகளை, பூர்வ தலைமுறை நாங்கள் ஒரு நாளும் அதை விட்டு விடாமல் தொடர்ந்து இவைகளை இதில் கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை கண்டு 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 ஒரு நாள் நம்ம சீயோனை நோக்கி பயணிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. தகப்பனே, இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கூட கேட்கிறோம். இங்க அமர்ந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்காக, இந்த சத்தியத்துக்காக நாங்கள் எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனுக்கு பிரயாணப்பட்டும்படி எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. ஏதோ வந்தோம், கேட்டோம், போனோம் என்று இராமல் இந்த சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஜீவிக்க கிருபை தார். எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய கனத்தையோ பணத்தையோ கொண்டு வந்து இந்த சத்தியங்களில் நிலை கொண்டிருக்கிற எங்களை பிரித்து விடாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம்.